Parthiban, coffee shop owner. You may proceed now. Leo! Relax. எதிர்கொள்ள நிற்கிறாரே இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுது. அவர் எங்க டாக்டர் அரவிந்த் தான். எங்க வட்டாரத்துல ரொம்ப பிரபலமான டாக்டர். எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. ரொம்ப வழக்கமான டாக்டர். 24 மணி நேரமும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமா. ஆமா, ரொம்ப சின்சியரான டாக்டர். 24 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. 24 மணி நேரம் நமக்கு எந்த உதவினாலும், எந்த மக்களுக்கு எந்த உதவினாலும் 24 மணி நேரமா இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் அவர் எந்த மணி நேரம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறாரு. ரொம்ப ஃபேமஸான டாக்டர், ரொம்ப சின்சியரான டாக்டர். Johanna, you have to note this point. இவருக்கு வயது 31 வயதாகுது. He is a very matured and middle-aged young man. இவருக்கு 3 வருஷமா அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ இல்ல எந்த விதமான விட்ரால் சிம்டம்ஸோ ஏன் பேசிக்கலி எந்த விதமான மெடிக்கல் எரருமே நடக்கல யோகானர். இல்லைன்னா இப்படி வந்து அவர் நின்று பேசிட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லையே, இவர் மட்டும் இல்லாம இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாருமே இவங்க கிட்ட தான் வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா ஒரு ட்ரீட்மெண்ட் இவருக்கு பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு சிறிய சிறுமிக்கு அவரால் பார்க்க முடியாத என்ன? He regards and acknowledges his knowledge to be his wealth and with all senses he knows how to do his duty, Johanna. அதான் அவருக்கு ப்ரொஃபஷனல் அலோபதி கைடன்ஸ் இருந்தாமே. he is a professional homeopath. His limitations are limitations. How he practices is not medical error. It is he committed human error, my lord. அவரால அலோபதி ஆக முடியல அந்த வெற்றிலையும் இந்த மெடிக்கல் பிராக்டிஸ் கரெக்டாக பண்ணதுனால தான் இவர் வந்து இந்த மாதிரி ரிவெஞ்சுக்காக இப்படி பண்றாரு. அப்ஜெக்ஷன் மெலாட், இன்னொரு எவிடன்ஸ் வந்து நான் இருக்கு விசாரிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அவரை கில்ட்டின்னு சொல்லுவீங்க? Johanna, you have to give me permission to interrogate my next evidence, Mr. Shankar, MBBS MD. Permission granted for interrogation. Mr. Shankar, Mr. Aravind உங்களுக்கு எப்படி தெரியும்? He is my student. He came to my clinic. I know him very well. I thank him for what I have. So உங்களுடைய கைடன்ஸ் கீழ தான் இது எல்லாமே அவர் பண்ணியிருக்காரா? Yes, ma'am. That's all, Your Honor. It is very evident from the fact that under his supervision and guidance only, he has done all the prescriptions and has given all the treatment. There is no flaw or there is nothing wrong in it. Objection, Your Honor. நான் இவரை கொஞ்சம் விசாரிக்கிறேன். You may proceed now. நீங்க லீகல் ப்ராக்டிஸ் கைடன்ஸ் பண்ணி. Yes, sir. நீங்க இந்த கேஸ் நீங்க இன்வால்வ் ஆனல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எப்படி இவருக்கு வழிகாட்டிங்களோ நான் உங்களுக்கு ஜெயிலுக்கு வழிகாட்டா. நான் இப்போ வந்து ரியல் விட்னஸை கூப்பிட போறேன். You may proceed with your witness. இப்போ நான் வந்து அந்த செத்து போன அம்மாவை காட்டிக்கிட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாதான் என் பொண்ணு இருந்தா. அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி வலின்னு சொன்னனால நான் அவரை போய் பார்க்கும்போது அவர் மருந்து தந்தார். ஐயா, என் பொண்ணு கசப்பால மாத்திரை வேணாம், எனக்கு வந்து ஊசி போட சொல்லுங்க அம்மான்னு சொன்னதுனால ஊசி போட்டோம். ஐயா, ஊசி போட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் குழந்தை படுத்துட்டாயா. படுத்துட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எழுப்பி பார்த்தேன், என் குழந்தை என்கிட்ட இல்லையா, என்னை விட்டு போயிட்டாயா. That's all, Your Honor. All repeats, all investigation, அம்மாவோட confession, it all points to only one thing. This is enough. இப்போ உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. He needs to be punished. போதிய ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் டாக்டர் அரவிந்த் நிரபராதி என்று
நிரூபிக்க முடியாததால் அவருக்கு செக்ஷன் 304 ஐபிசி படி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற உத்தரவிடுகிறேன். அநீதியின் எல்லையை தாண்டியது இங்கு நடந்த வாதங்களும் நிகழ்வுகளும். உண்மை மின்னல் போல் மிளிரட்டும். இன்று நீதி தோக்கவும் கூடாது, உண்மை மறைக்கவும் முடியாது. காலங்கள் பின்னோடட்டும், இது நீதி தேவதையின் ஆணை. He is guilty. Defense lawyer, உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? Yes, Your Honor. 2 more important additional evidences நான் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னது நீங்க ஒண்ணுதான் இருக்கு. உங்களுடைய நேர்மையை கருதி போன நேரத்தையும் மதிச்சு அந்த ஆதாரங்களை சீக்கிரமா கொண்டு வரேன். Yes, Your Honor. I am really sorry for the delay because நான் ஆதாரத்தை மட்டும் முன்னாடியே சப்மிட் பண்ணியிருந்தேன்னா ஆதாரமும் காணாம போயிருக்கும், ஆளும் காணாம போயிருக்கும், Your Honor. Thank you for the permission, Your Honor. I would like to please give me the permission to interrogate my first evidence, Your Honor. அந்த இறந்த சிறுமியோடைய அம்மாவை நான் இன்ட்ராகேட் பண்ணணும். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க. Permission granted for interrogation. மேம், நீங்க தானே அந்த சிறுமியோடைய அம்மா இறந்து போனாங்க, நீங்க தானே வீரமன்னல் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. எப்படிமா வந்தீங்க? பஸ்ல வந்து அப்செக்ஷன் ஆனர். அவங்க ஹெலிகாப்டர்ல வந்தா என்ன, மாட்டு வண்டியில வந்தா இருங்க சார், இருங்க. இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. மா, எப்படிமா வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா, செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் வந்தீங்களா, எப்படிதான் வந்தீங்க சொல்லுங்க. இல்லையா, நான் வந்து ஃபார்மகாலஜிஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கேருந்து என்னோட ஜிஎம் ஐயா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாரு. அவங்க தான் எங்களோட பொருட்கள் எங்களுக்கு இந்த இதுக்கு நீதி வாங்கி தரலோ வைக்கிறாங்க. Your Honor, எனக்கு சிரிப்பு தான் வருது, Your Honor. இவங்க ஒரு சாதாரண சிறு தொழில் செய்யற ஒரு சிறிய கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அவரோ ஜிஎம், ஒரு பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனில ஜிஎம்மா இருக்கிறாரு. அவரு போய் இவங்களுக்காக போறதுல இருந்து வரதுல இருந்து கேஸ் போடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாரு. ஏதோ உங்களுக்கு இந்த இடிக்கலன்னு தெரியல ஆனர். ஒரு பேக் போனா அவர் எதுக்கு ஆனர் இருக்கணும்? அவருக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கு. அதனால மட்டுமே அவர் வந்து இந்த கேஸ்ல வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணி